நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி சாதனை பெண்கள் என்கிற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்க இருக்கிறாங்க மதுரை மாணிக்கம் ராமசுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் திருமதி மா பத்மாவதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி, முதல்வர் மாணிக்கம் ராமசுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அங்கத்தின் ஒரு கல்லூரியிலிருந்து பேசுறேன். இன்றைக்கு நம்ம பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா சாதனை பெண்கள். சாதனை பெண்கள் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னே நமக்கு நிறைய பெண்கள் பத்தி ஞாபகம் வரும். ராணி லக்ஷ்மிபாய் ஆகட்டும், கிட்டூர் சென்னம்மா ஆகட்டும், சாவித்ரிபாய் பூலே, ஆனந்திபாய் ஜோஷி, சரோஜினி நாயுடு, இவங்களை பத்தி நம்ம நிறைய படிச்சுட்டே இருக்கோம். நமக்கு இவங்க பரவலா நம்ம சமுதாயத்துக்கு இவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கிறதும் நம்ம நிறைய ரிலவெண்டான டாபிக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நான் சாதனை பெண்கள்ல அதாவது இந்த காலகட்டத்துல 2024 சாதனை பெண்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது சீதல் தேவி. நம்ம சாதனை பெண் சீதல் தேவி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிறந்தவங்க. இவங்க ஆர்ம்லெஸ் ஆர்ச்சர். நம்ம நிறைய பேர் ஆர்ம்ஸ் இருந்துமே நல்லபடியா பிறந்தும் கூட நம்மளால சாதிக்கிறதுக்கு திணறிட்டு இருக்கும் போது இவங்க ஆர்ம்லெஸ்ஸா பிறந்து கூட இவங்க ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆர்ம்லெஸ் ஆர்ச்சரா நம்ம சம்மர் பாரா ஒலிம்பிக்ஸ்ல 2024 ஒரு பெரிய ரெக்கார்ட் ஒன்று செட் பண்ணிருக்காங்க. பிரான்ஸ் மெடல்ல ராகேஷ் குமார் கூட சேர்ந்து நம்ம நாட்டுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க ரேர் மெடிக்கல் கண்டிஷன், அதாவது பொக்கோமேலியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்டாங்க. இந்த டிசீஸ் பாதிக்கப்பட்டனால இவங்க பிறக்கும் போதே ஆர்ம்ஸ் இல்லாம தான் பிறந்தாங்க. சோ இவங்களையெல்லாம் பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் சாதனை பெண்களை பார்க்கும்போது நம்ம எல்லாமே இருந்தும் கூட நம்ம சாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன தடை அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அடுத்தது மோகனா சிங் ஜித்தர்வால். மோகனா சிங் ஜித்தர்வால் இவங்க ஃபீமேல் ஃபைட்டர் பைலட், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபைட்டர் பைலட். அதாவது ஒரு ஃபைட்டர் பைலட் அப்படின்னாவே ஒரு மென் தான் ஃபைட்டர் பைலட்டா இருப்பாங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைச்சு இவங்க அந்த ஸ்குவாட்ரன்ல ஜாயின் பண்ணி மோகனா சிங் ஜித்தர்வால் தரங் சக்தி அப்படிங்கறதுல உள்ள போயிருக்காங்க. உள்ள போய் இவங்க LCA தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் இதை ஆப்ரேட் பண்றதுக்கான தகுதியும் பெற்றிருக்காங்க. இவங்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்போர்ஸ்ல தான் இருந்தாங்க. இவங்க அம்மா ஒரு டீச்சர். அவங்க ஒரு 3 வயது இருக்கும்போது அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. அப்ப அவங்க கண்டிப்பா இல்ல, நம்ம நல்லா திரும்ப ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைச்சு இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபிளைட்டரா இவங்க உருவெடுத்திருக்காங்க. LCA தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டை இவங்க ஃபிளை பண்ண போறாங்க. அடுத்தது மனு பக்கர். மனு பக்கர் கிறிஸ்டல் குவீன், நிறைய பேர்த்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 இவங்க நிறைய மெடல்ஸ் நம்ம இந்தியாக்காக எடுத்துட்டு வந்தாங்க. 2 பிரான்ஸ் மெடல். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல்ல இவங்க சர்போஜித் சிங் கூட சேர்ந்து விளையாண்டு நம்ம இந்தியாக்காக மெடல் எடுத்துட்டு வந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் மெடல் ஃபார் இந்தியா. நம்மளுடைய இப்போதைய பிரதமர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கூட அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பெருசா பாராட்டினாங்க. அடுத்த சாதனை பெண் அப்படின்னு பார்த்தா பாயல் கபாடியா. பாயல் கபாடியா யாருன்னு பார்த்தா, ஒரு சினிமா துறை எடுத்துட்டோம்னா ஒரு உயரிய விருதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல வாங்கக்கூடிய விருது தான் ஒரு உயரிய விருதா நம்ம பாத்துட்டு இருப்போம். அந்த கான்ஸ் ஃபெஸ்டிவல்ல நம்மளுடைய பாயல் கபாடியா ஆல் வி இமேஜின் ஆஸ் ரைட் அப்படிங்கிற ஒரு பிலிம் அங்க திரையிட்டு கான்ஸ் கிராண்ட் பிக்சல் அவார்ட் கான்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல வாங்கியிருக்காங்க. 30 வருஷமாச்சு ஒரு இந்தியன் பிலிமுக்கு இந்த மாதிரி அவார்டு வாங்குறதுக்கு. இத கூட பாயல் கபாடியா அவங்க அவார்டு வாங்கும் போது சிரிச்சுட்டே சொல்லியிருப்பாங்க, இன்னும் 30 வருஷம் நம்ம இந்தியா வெயிட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அவார்டு வாங்குறதுக்கு, அடுத்தடுத்து அவார்டு வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதனை பெண்களா மாறிட்டு வராங்கன்னா அவங்களுக்கும் நிறைய அன்றாட ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலும் தடைகளை மீறி அவங்க சாதனை பெண்களா வந்துட்டு இருக்காங்க. சாதனா சாக்ஷனா நாயர் இவங்க லெப்டினன்ட் ஜெனரல் சாதனா சாக்ஷனா நாயர். இப்ப பெரிய மைல்ஸ்டோன் என்னன்னா, இவங்க டைரக்டர் ஜெனரல் மெடிக்கல் சர்வீஸ் ஆர்மியில இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்றதுல இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன். இவங்க இந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க இன்னொரு துறையிலும் சாதிச்சிருக்காங்க. இதே ஆர்ம்டு போர்ஸ்ல டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ்ல இவங்க முதல் பெண்மணியா திகழ்ந்தாங்க. அதுல நல்லா பண்ணனால ப்ரொமோஷன் ஆகி ஏர் மார்ஷல்ங்கிற அடுத்த பதவிக்கு இப்ப டைரக்டர் ஜெனரல் மெடிக்கல் சர்வீஸ் ஆர்மியில ஃபர்ஸ்ட் விமனா இருக்காங்க.
இவங்களுமே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு தடைகளை மீறி நிறைய பிரச்சனையை தாண்டி இவங்கனால சாதிக்க முடிஞ்சது. அடுத்தது திவ்யா தேஷ்முக். திவ்யா தேஷ்முக் வந்து அண்டர் செஸ் 20ல கேர்ள்ஸ் சாம்பியன்ல 2020-24 வேர்ல்டு செஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருக்காங்க. யங்கஸ்ட் டாப் 20 ஃபீமேல் செஸ் பிளேயர்ல இவங்களோட பெயர் வந்து நம்ம பார்த்திருக்கலாம், திவ்யா தேஷ்முக். இந்த சாதனை பெண்களோட பின்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு டெடிகேஷன், அவங்க என்ன ரோல் பிளே பண்றாங்களோ அதுக்கான எல்லா விதமான அடிப்படை நடவடிக்கைகள், அதாவது வந்து விடாமுயற்சி, அது எல்லாமே வந்து அவங்களுக்கு கீழே பார்த்துட்டே இருக்கலாம். திவ்யா தேஷ்முக் ஆகட்டும், பாயல் கபடி ஆகட்டும், மனு பக்கர், மோகனா சிங் ஜித்தர்வால், ஷீதல் தேவி ஆகட்டும், அவங்களுக்கு எத்தனை தடைகள் வந்தாலுமே அதை மீறி தான் இன்னைக்கு வந்து ரிமார்க்கபிள் விமன், அதாவது நம்மளுடைய சொசைட்டில வந்து இவங்களை வந்து நம்ம திரும்பி பாக்குற மாதிரி ஒரு சாதனை வந்து படைச்சிட்டு வராங்க. அடுத்தது வந்து அவானி லக்கேரா. இவங்களும் பாத்தீங்கன்னா பாராலிம்பிக் ஷூட்டிங்ல வந்து நம்ம ரீசெண்டா நடந்த பாராலிம்பிக் கேம்ஸ் 2024 வந்து நிறைய பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம், அவங்களோட தடைகளை எல்லாம் மீறி அவங்களும் வந்து ஒரு கோல்டு நம்ம இந்தியாக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு, மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்று பாடியுள்ளார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அப்படி இருக்கும்போது இன்றைய சமுதாயத்துல பெண்கள் வந்துட்டு நிறைய விஷயத்துல, அதாவது நீங்க வந்து அடுப்பு அடியில் அப்படின்னாலும் சரி, ஒரு ஏரோப்ளைன் ஓடுறதுனாலும் சரி, நம்மளுடைய இன்றைய தலைமுறை பெண்களாகட்டும், அக்கால பெண்களாகட்டும், அவங்களுடைய எந்த ஒரு செயல்லையுமே வந்து வியக்கத்தக்க வகையில தான் பல்வேறு செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. பல்வேறு துறையில வந்து நம்மளுடைய பெண்கள் வந்து கால் பதித்து அந்த கால் பதித்த இடத்தை வந்து ஒரு ஹிஸ்டரியா கூட மாத்திருக்காங்க அப்படிங்கறதே வந்து நம்ம சொல்லலாம். இப்போ லேட்டஸ்டா நம்ம பார்த்தோம், இத்தனை பெண்கள் வந்து 2024 வந்து இவ்வளவு சாதனை படைச்சிருக்காங்க. இன்னுமே வந்துட்டு ஒவ்வொரு துறையிலுமே ஒரு பிசினஸ் ஆகட்டும், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸையும் வந்து இப்ப ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டார்ட் அப்ல வந்து இப்ப ரீசெண்டா கூட நிறைய ஸ்டார்ட் அப் வந்து பெண்கள் ஆரம்பிச்சு பெண்களால் தொடங்கப்பட்டு நிறைய முதலீட்டாளர்களை வரவேற்று அவங்க அதுல இருந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா அடுத்த லெவல்ல இருக்கிற மக்களையுமே மேல் நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சாதனை பெண்கள், இன்னும் கூட நான் ஒண்ணு சொல்லலாம், சாதனை பெண்கள் வந்து நம்ம வெளியே ரெகக்னைஸ் பண்றவங்கள தான் சாதனை பெண்கள்னு சொல்றோம். ஆனா வீட்டுல இருக்கிற ஒரு பெண்மணியும் கூட நம்ம சாதனை பெண்கள் அப்படின்னு அடிக்கோடிட்டு சொல்லலாம். அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காக அவங்க பாடுபடுறாங்க, அவங்களோட குழந்தைகளோட படிப்புக்காக பாடுபடுறாங்க. எத்தனையோ தடைகள் இருந்தாலும் அதையும் மீறி தன்னோட குழந்தைய படிக்க வைக்கணும்னு பெண்மணிகள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாலும், அதாவது ஒரு ஆண் மகனின் வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் என்று கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி இது அடுத்த மாதிரியும் சொல்லலாம், ஒரு பெண்ணோட வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறார். இப்ப நம்ம இத்தனை சாதனை பெண்கள் பார்த்த லிஸ்ட்ல இந்த சாதனை பெண்கள் வந்து அவங்களோட பேட்டியில பாத்தீங்கன்னா, என்னோட அப்பா எனக்கு இதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப சாதனா சாக்ஷனா நாயர் கூட சொல்லியிருப்பாங்க, ஜெனரல் மெடிக்கல் சர்வீஸ் ஆர்மியில அவர் டைரக்டர் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு, அவங்க எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்து மேல வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்களோட தன்னையும் அவங்க வந்து அடிக்கோடு இட்டு காட்டியிருப்பாங்க. சாதனை பெண்கள், அப்போ இப்ப இத கேட்டுட்டு இருக்க நிறைய பெண்மணிகள் நம்மளும் ஒரு சாதனை பெண்ணா வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கட்டாயமா வரலாம். நம்ம என்ன பண்ணணும்னா, சாதிக்கணும் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்படுற அடிப்படை சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க ரொம்ப நுணுக்கமா அழகா உங்களோட மேக்சிமம் அவுட்கம் கொடுக்கற மாதிரி அந்த வேலையை பண்ணும்போது நீங்க வந்து முதல்ல ஒரு சக்சஸ் அனுபவிப்பீங்க. அப்ப அடுத்த விஷயத்துக்கு போகும்போது அதையும் மீறி நீங்க ஃபர்ஸ்ட் செஞ்சதை விட இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு நீங்களே நினைச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த படிக்கட்டை ஏறி நீங்களும் கண்டிப்பா நேயர்கள், நீங்க நிறைய பெண்மணிகள் வந்து நான் இப்ப பேசுறத கேட்டுட்டே இருப்பீங்க. உங்களை பத்தியும் அடுத்த இதுல வரும்போது இப்ப கேட்டுட்டு இருக்கவங்களும் நீங்க ஒரு சாதனை பெண்ணா மாறும்போது, ஆமா நான் அண்ணா சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கேட்கும் போது என்னுடைய பெயரும் இந்த நிகழ்ச்சியில் ஒலிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அப்படி ஆசைப்பட்டு இன்று நான் சாதனை பெண்ணாக வளர்ந்தோன்னேன் என்று நீங்க சொல்லணும். அத வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப சாதனை பெண் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னா கட்டாயமா தெரியணும். அதற்கு முன்னாடி சாதனை பெண்கள் வீட்டிலிருந்தே உருவாக்கலாம். எல்லாருமே வந்து சாதனை பெண்களை வந்து வீட்டிலிருந்தே உருவாக்கலாம். நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்திலையும் நுணுக்கமா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு திட்டமிடல் அவசியம், உங்களுக்குன்னு ஒரு கோல் கண்டிப்பா இருக்கணும்.
அதை எக்காரணம் கொண்டும் அந்த கோலை நீங்க விட்டுறாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு சாதனை பெண் தான். என்ன நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது முனைவர் மா. பத்மாவதி, முதல்வர் மாணிக்கம் ராமசுவாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் from the House of Tyagaraja School of Management, Madurai.